என் அன்பு குழந்தையே, நேற்றிரவு இந்த பிரத்யங்கரா உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு சக்தியை கண்டேன். அமாவாசை இரவு என்பதனால் உன் இல்லத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஒரு ஆத்மா என்பதனை நான் சொன்னதுமே நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய். இந்த ஆத்மா உன் இல்லத்திற்கு வந்தது இப்பொழுது பிரச்சனை அல்ல. ஆனால் அங்கிருந்து செல்ல மாட்டேன் என்று சொல்லி அது அடம் பிடித்து கொண்டிருக்கின்றது. அமாவாசை இரவில் வந்தவர்கள் மீண்டும் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் இவர்கள் அதை செய்யாமல் உன் இல்லத்தில் தங்கி இருப்பது அவர்களுக்கும் நல்லதல்ல, இது உனக்கும் நல்லதல்ல. உடனடியாக நான் சொல்வதை செய்து அவர்களை இங்கிருந்து அனுப்பிவிடலாம் என்று இந்த பிரத்யங்கரா நான் முயற்சி செய்த பொழுது அந்த ஆத்மா சொன்னது, அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற நீங்கள் எல்லோருமே இந்த ஒரு சத்தியத்தை செய்து கொடுத்தால் மட்டும்தான் இங்கிருந்து செல்லப்போவதாக உறுதி எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். பிரத்யங்கரா, சொல்வது உனக்கு புரிகின்றதா? பிரத்யங்கரா, சட்டென்று கோபம் கொண்டு அவர்களை இங்கிருந்து விரட்டிவிட முடியும். ஆனால் அவர்கள் சொன்ன கோரிக்கையில் நியாயம் இருந்தது. அதனால் அவர்கள் சொன்னதை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த பிரத்யங்கரா உன் இல்லத்திற்குள் வருகின்ற தருணத்தில் உன் இல்லத்தின் அமாவாசை நேரம் என்பதனால் நேற்றிரவு அங்கிருந்த சக்தியை கண்டு அம்மா எதையும் செய்யாமல் அங்கிருந்து விலக முடிவெடுத்தேன். மீண்டும் இன்று காலை நான் அங்கு வர முயற்சி செய்த பொழுதுதான் இவர்கள் அங்கேயே இருப்பதை புரிந்து கொண்டேன். நேற்றிரவே அவர்கள் இங்கிருந்து சென்றிருக்க வேண்டும், ஆனால் செல்லவில்லை. இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று இந்த பிரத்யங்கரா அவர்களிடத்தில் பேசுவதற்கு முயற்சி செய்தேன். ஏனென்றால் ஆத்மாக்கள் வந்து தங்கி இருக்கின்ற உலகம் இதுவல்ல. ஆத்மாக்களின் உலகம் என்பது அவர்களுடைய இடத்தில் அவர்கள் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும். தேவையில்லாமல் இங்கு வந்து இருப்பதனால் அவர்களுக்கு நிம்மதியும் கிடைக்காது. உன் இல்லத்தில் இருக்கின்றவர்களுக்கும் சந்தோஷம் கிடைக்காது. நீ இருக்கின்ற இல்லத்தில் ஆத்மா நடமாடுகிறது என்று சொன்னால் அது யாராகவே இருக்கட்டுமே, உன்னால் அங்கு நிம்மதியாக இருக்க முடியுமா? உனக்குள் உன்னை அறியாமலேயே ஒரு பய உணர்வு வந்துவிடும். அவர்கள் எத்தனைதான் உனக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் உன்னை அறியாமலேயே உனக்கு நிச்சயமாக பயம் வரும். இதைத்தான் உன் பிரத்யங்கரா இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ பயப்படுவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு அறிகுறிகளின் மூலமாக இவர்களை தெரிந்து கொண்டு நீ பதற்றம் அடைவதற்கு முன்பாக என்னவென்று இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று வந்துவிட்டேன். ஏனென்றால் உடனடியாக அவர்களை இங்கிருந்து அனுப்ப வேண்டும். இதற்கு மேலும் அவர்களை இங்கு தங்க வைப்பது சரியல்ல. அவர்கள் இங்கிருந்து சென்றால் மட்டும்தான் மீண்டும் அடுத்த அமாவாசை திதியில் அவர்களுக்கு நீ செய்கின்ற விஷயத்தில் அவர்கள் சந்தோஷமாக வந்து கலந்து கொள்ள முடியும். எதற்காக அம்மா இப்படி சொல்கிறாள்? நம்முடைய உயிரான உறவுதானே, நம் இல்லத்திலேயே இருந்துவிட்டு போகட்டுமே என்று என் குழந்தை நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, நீ நினைப்பது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை உணர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உன்னை சார்ந்து வருகின்ற விஷயங்கள், அதாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக எப்பொழுதும் உன்னை சார்ந்து நடக்க வேண்டும் என்றால் என் பிள்ளையே, நீ முதலில் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்மா சந்தோஷமாக இங்கு தங்கி இருக்க நினைக்கவில்லை, மனவேதனையோடு இங்கு தங்கி இருக்க நினைக்கின்றது. அப்படியானால் சட்டென்று இதனை நீ உணர்ந்து கொண்டு சட்டென்று உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களிலிருந்து நிச்சயமாக என் பிள்ளை உன்னையும் காப்பாற்றி அந்த ஆத்மாவையும் நிம்மதியாக நீ சாந்தி அடையச் செய்ய வேண்டும்.
அமாவாசை நாளில் உனக்கு நல்லது செய்ய வந்தவர்கள் நீ ஒரு சத்தியத்தை செய்து கொடுத்தால் மட்டும்தான் இங்கிருந்து செல்வேன் என்று அடம் பிடிக்கிறார்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்கின்றது. அவர்கள் என்னிடம் சொன்னதை நான் உனக்கு தெளிவாகச் சொல்கின்றேன். ஏனென்றால் இந்த பிரத்யங்கரா அதனை என்னவென்று கேட்காமல் விட்டுவிட மாட்டேன் அல்லவா? என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொண்டால் மட்டும்தானே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க முடியும். இவர்கள் என்ன சத்தியத்தை உன்னிடத்தில் கேட்கிறார்கள் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதை அப்படியே நாம் விட்டுவிடலாம். இல்லை, அவர்கள் சொல்வதில் நியாயம் இருந்தால் நீ நிச்சயமாக அதனை உடனடியாக அவர்களுக்காக செய்து கொடுக்க வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, இத்தனை காலமும் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்றோ முடிந்து போனது போல உனக்கு ஒரு நாள் இருந்தது. அது உன்னை விட்டு இவர்கள் பிரிந்த நாள். உன் உயிருக்கு உயிரான இவர்கள் உன்னை விட்டு பிரிந்த நாளில் நீ எல்லாவற்றையும் வெறுத்தாய். நாமும் இனிமேல் இங்கு வாழக்கூடாது என்று நினைத்தாய். ஆனால் உன்னை நம்பி இருப்பவர்களுக்காக நீ வாழ்ந்துதானே ஆக வேண்டும். உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்காக நீ நிச்சயமாக வாழத்தானே வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் நீ எதை பற்றியும் சிந்திக்காமல் தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு உனக்குள் இருந்த மகிழ்ச்சியை எல்லாம் நிறைவாக கொண்டு என் பிள்ளை எப்பொழுதுமே துன்பங்களையும் துயரங்களையும் சார்ந்து நீ இருந்து விட்டாய். எவ்வளவு மகிழ்ச்சிகரமான நன்மைகள் நடந்தாலுமே உனக்குள் இருந்த இந்த கவலைகள், இவர்களை விட்டு பிரிந்த அந்த வேதனையின் உச்சம் உன்னை எந்த செயலையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திவிட்டது. இப்பொழுது இந்த நாளில் அவர்கள் உன் இல்லம் தேடி வந்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு செய்ய நினைத்த மிக முக்கியமான விஷயம் என்னவென்று கேள். நான் அந்த ஆத்மாவிடம் கேட்டதையும் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொல்லியதையும் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டுமோ அதனை நீ செய்து விட்டால் போதும். எதற்காக அமாவாசையில் இங்கு வந்து நீங்கள் தங்கிவிட்டீர்கள்? இங்கிருந்து உடனடியாக கிளம்ப வேண்டுமே. இது நரகம் அல்லவா? உங்களினுடைய ஆத்மா இந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த பிரத்யங்கரா அவர்களிடத்தில் கேட்ட பொழுது அதற்கு அந்த ஆத்மா என்னிடத்தில் சொல்லியது, அம்மா பிரத்யங்கரா, உன்னை கண்டதும் எனக்கு மனதில் ஒரு தெம்பு வருகின்றது. என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை பார்த்தாயா? எதற்காக இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள்? நான் ஒருவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் எல்லாம் முடிந்து விட்டதா? அவர்களுக்கான வாழ்க்கை இங்கு பாக்கி இருக்கிறதே. அந்த வாழ்க்கையை அவர்கள் நிம்மதியாக வாழாமல் தேவையில்லாத என்னை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதும் எதுவுமே சாத்தியமல்ல என்பது போலல்லவா இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை நான் எப்படி தேற்றுவது? இவர்களுக்குள் எப்படி நான் நம்பிக்கையை கொடுப்பது? இவர்கள் ஓரளவிற்காவது வாழ்க்கையை புரிந்து கொண்டு நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணினால் மட்டுமே என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும். இல்லை என்றால் நான் அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டுதான் இருப்பேன். என்னை அலைபாய விட்டுவிடக்கூடாது. இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இன்னமும் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ நன்மைகள் இவர்கள் பெற்றிருக்க வேண்டும். என்ன விதியினுடைய வழி? நான் இங்கிருந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. இனிமேல் இதை மாற்ற முடியாது. இனிமேல் இதை என்னவென்று என்னால் நிச்சயமாக திரும்ப கொண்டு வர முடியாது. அதனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த வாழ்க்கையை இவர்கள் எப்படியாவது நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இவர்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு என்னவென்று உணர்ந்து கொண்டு இவர்கள் நல்லபடியான ஒரு மாற்றத்தை காண வேண்டும். என் நிலை இவர்களுக்கு புரிய வேண்டும். இவர்களை நினைத்து நான் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தால் என்னால் இங்கே நிச்சயமாக இருக்கவும் முடியாது. என்னுடைய ஆத்மாக்களின் உலகத்திற்கு என்னால் செல்லவும் முடியாது.
அதனால் எதுவாக இருந்தாலும் இதை இவர்களுக்கு புரிய வைக்க நான் செய்கின்ற முயற்சியில் நான் ஏற்கனவே தோற்று போய்விட்டேன். அம்மா பிரத்யங்கரா, நீயாவது என்னுடைய உணர்வுகளை, நான் மனதில் நினைக்கின்ற விஷயங்களை இவர்களுக்கு சரியாக தெளிவுபடுத்தி என்னவென்று புரிய வைத்து விட்டால் நிச்சயமாக நான் இங்கிருந்து மன மகிழ்ச்சியோடு சென்று விடுவேன். எனக்கு மட்டும் என்ன இவர்களை பிரிந்ததில் சந்தோஷமா? நிச்சயமாக கிடையாது. நானும் என் குடும்பத்தை பிரிந்ததில் வருத்தமடைந்தேன். ஆனால் இதுதான் யதார்த்தம் எனும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். எல்லோருமே ஒரு நாள் இந்த உலகத்தை செல்லத்தான் வேண்டும். இந்த உலகத்தை விட்டு சென்றாகத்தான் வேண்டும். ஆனால் யார் முன்னால் செல்வார்கள், யார் பின்னால் செல்வார்கள் என்பது மட்டும்தான் இங்கு கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது என்னவெல்லாம் நடக்கிறது, என்னவெல்லாம் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் கிடைக்கிறது என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல எப்பொழுதுமே நல்லபடியான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு எடுத்துச் சொல். இந்த பிரிவு அவர்களால் ஜீரணிக்க முடியாததுதான். அதை என்னாலும் உணர முடிகின்றது. ஆனால் நிச்சயமாக அவர்கள் வாழ வேண்டும். எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில், எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவில் இந்த வாழ்க்கையை ஓர் நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருந்த நேரத்தில் இப்படி நடந்து விட்டது. நான் இத்தனை காலமும் எடுத்த முயற்சிகளை இவர்கள் கை கொள்ள வேண்டும். இவர்கள் அதனை நல்லபடியாக நிறைவேற்ற வேண்டும். என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் வந்தாலும் அவர்கள் வாழ்கிறார்கள் அல்லவா? அந்த வாழ்க்கைக்காக அவர்கள் போராடத்தானே வேண்டும். துவண்டு ஓர் மூலையில் முடங்கி கிடந்தால் என்ன நடக்கப் போகிறது? நிச்சயமாக என்னுடைய சந்தோஷத்திற்காகவாவது இவர்கள் போராட வேண்டும். இந்த வாழ்க்கையின் பல போராட்டங்களை சந்தித்து பல வெற்றிகளை குவிக்க வேண்டும். அதுதான் என்னை சந்தோஷப்படுத்தும். அதுதான் என்னுடைய ஆத்மாவை சாந்தியடைய செய்யும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். போராட்டம் அதிகமாக நிறைந்த உலகம், போட்டிகள் அதிகமாக நடக்கின்ற உலகம். இங்கு ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்றால் அதற்கு நாம் எந்த அளவிற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு, இனிமேலாவது இவர்கள் என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நல்லபடியாக இருந்தால் நான் சந்தோஷமாக இங்கிருந்து சென்று விடுவேன். நான் இங்கிருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. நான் இங்கு இருக்க வேண்டும் என்று அடம் பிடித்ததற்கு ஒரே காரணம், இவர்கள் நல்லபடியாக வாழ்வோம். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் முயற்சியால் பெற்றுக்கொள்வோம். வாழ்க்கையில் எந்த இடத்திலும் சோர்ந்து விட மாட்டோம் என்று சொல்லி முன்னேற்ற பாதையில் நடந்து செல்ல வேண்டும். முன்னேற்றத்தை இவர்கள் அடைய வேண்டும். இந்த சத்தியத்தை எனக்கு செய்து கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் இதை பற்றியே நினைத்து கொண்டு வாழ்க்கையை தொலைக்காமல் நல்லதை தேடி இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று சிந்திப்போம் என்கின்ற சத்தியத்தை, இந்த உறுதியை இவர்கள் எனக்கு கொடுக்க வேண்டும். அடுத்த அமாவாசையில் நான் இவர்களை தேடி வரும் பொழுது நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்திருக்க வேண்டும். நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்திருக்க வேண்டும். அதை காண வேண்டும் என்று இந்த பிரத்யங்கரா, அம்மா நீ நினைத்தால் அது நடக்கும். நான் ஆசைப்பட்டது எல்லாம் நீ நினைத்தால் நடக்கும். அதனால் எனக்கு இதை நிறைவேற்றி கொடு என்று இவர்கள் என் முன்னால் கேட்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, அம்மா சொன்னது எல்லாம் உனக்கு புரிந்ததா? நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று இந்த ஆத்மா நினைக்கின்றது. நீ நினைத்ததை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் உனக்கு உறுதுணையாக இருப்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படியாக உன்னை பற்றி அவர்கள் கவலைப்படுகின்ற அளவிற்கு நீ நடந்து கொண்டாயே என்பதுதான் அவர்களுக்கு வருத்தம். அவர்கள் இல்லை என்றாலும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சாதித்திருக்க வேண்டும். அடுத்தது என்னவென்று நீ யோசித்திருக்க வேண்டும். அப்படியே வாழ்க்கையை முடிந்து விட்டது போல நீ முடங்கி இருந்திருக்க கூடாது. இனியாவது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி நீ சிந்தித்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்காக எப்பொழுதுமே நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருந்தால் போதும். எதிர்வருகின்ற நாட்கள் உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் நீ கேட்ட வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். பிரத்யங்கரா சொன்ன விஷயங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு இனியாவது இவர்களின் ஆத்மாவை சாந்தியடையச் செய். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சத்தியம் ஒன்றுதான். நல்லதை
செய்து வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவோம் என்றுதான். என் தங்கமே, இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.